வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். இன்றைக்கு பூஸ்ட்டுக்கெல்லாம் இந்த டிஸ்கவுண்ட்டுக்கு போகிறோம். டிவி பழுதாயிட்டு சாம்சங் டிவி தான் வாங்கி 10 மாதம்தான் வருது. அதுக்குள்ளேயே டிவி பழுதாக போயிட்டு என்ன நடந்துன்னு தெரியலை. டிஸ்பிளே வேலை செய்ய இல்லை. அதுதான் கொண்டே பில்லையும் தொலைச்சிட்டோம். இல்லாட்டிக்கு திருப்பி திருத்துறதுக்கு கொடுக்கலாம் அங்கேயே. பாப்பம் போயிட்டு என்னன்னு சொல்லி. இதுதான் சூரிக் ஒர்லிகோன் வான்கோஃப். இதால் போக பெரிய ஒரு இந்த டிஸ்கவுண்ட் இருக்குது. இந்த டிஸ்கவுண்ட்லாம் எடுத்து நாங்கள் அங்கே தான் போயிட்டு பார்க்க போகிறோம். இந்த டிஸ்கவுண்ட்டுக்கு வந்துட்டோம், கொடுத்துட்டு நிற்கிறோம். கொடுத்தோம், அவங்க சொல்லிட்டாங்க பில் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் சூப்பர் கார்டு கொடுக்குறாங்க. சூப்பர் கார்டில் பார்த்தா அவன் சொல்லிட்டார் ஒன்றுமே அதில் பார்க்க முடியாதுண்டு. நீ போஸ்ட்டில் தான் திருத்தலாமா, அங்கே போயிட்டு தான் பார்க்க போகிறோம். இப்போ போஸ்ட்டில் நிற்கிறோம். போஸ்ட்டில் கேட்க அவங்க 100 ஃப்ராங்க் கட்டணுமா அனுப்புறதுக்கு. அப்புறம் திருப்பி வந்த பிறகு அவ்வளோன்னு சொல்லி பார்த்து தான் நான் பில் தருவினமா அவ்வளோ திருத்துறதுக்கு முடியுமெண்டு. அதுக்கு பதிலாக நீங்கள் புது டிவி எடுத்துடலாம். நீங்கள் இந்த டிஸ்கவுண்ட்லேயே சூப்பர் கார்ட்லேயே அவங்கள்ட்ட கொடுக்கலாம், திருப்பி திருத்தி தர சொல்லி. வாரண்டி இருக்குதானேன்னு சொல்லினோம். பிறகு நாங்கள் இன்னும் ஒரு இந்த டிஸ்கவுண்டில் அங்கே கொண்டே கேட்க அவையும் எங்களோட சூப்பர் கார்டில் அதை ரெஜிஸ்டர் பண்ணப்படலைன்னு சொன்னாங்க. ஒன்றும் செய்ய முடியாது, எறிகிறதுக்கு கொடுத்துட்டு வந்துட்டேன். டிவியை கொடுத்துட்டு பிறகு வேறு டிவி ஒன்று வாங்கியிருக்கிறோம். பிலிப்ஸில் வாங்கியிருக்கிறோம். அதுவும் என்ன மாதிரி தெரியலை, பார்ப்போம். அதோட எப்படியோ சாப்பாடு ஏதாவது எடுத்துகிட்டு போவோம்னு சொல்லி வந்திருக்கிறோம். அப்படியே நாங்கள் பீஸா எடுத்துகிட்டு கெபாப்பும் பீஸாவும் வாங்கிட்டு பார்க்கில் வந்து நிற்கிறோம். ஆற்றுக்கரை போயிட்டேன் டிவியை வீட்டை வச்சுட்டு வர்றதுக்கு. சுடக்குட்டிக்கு இன்னைக்கு காகத்தோடையே நல்லா போயிட்டு ஒரே காகத்தை களைச்சி போய் வந்து இருக்கிறா. இப்போ சாப்பிட பாருங்க, காகத்தோடையே தான் நிற்பா இந்த நேரம். பார்க்குக்கு போனால் குளத்துக்கு கல்லறிகிறதும் பார்த்து பார்க்குறது, காகத்துக்கு பின்னால் களைச்சி கொண்டு இருக்கிறது. சுற்றி காகணுன்றாலும் நடுவில் நிற்பா பயப்படாமல் போயிட்டு. முதல்ல கொஞ்சம் பயம் இருந்தது, இப்போ தொலைஞ்சிட்டு அப்படியே காற்று துரத்தி கொண்டே இருக்கிறா. நல்ல வெயிலாக இருந்துச்சு, அப்போ கொஞ்சம் பார்க்கில் இருந்துட்டு போகலாமன்ட்டு இருக்கிறான். அவர் டிவி கொண்டே வீட்டை வச்சுட்டு வந்துட்டார். நீ போயிட்டு தான் செட் பண்ணணும் டிவி. இந்த டிவி முதல் வாங்கினது 650 ஃப்ராங்க். இப்போ வாங்கினது 550 ஃப்ராங்க். ஃபிலிப்ஸ் நல்லா ஹொம்மனியான்னு தான் சொன்னாங்க. வாங்கிட்டோம், தெரியலை, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. என்னண்டு வாங்கின பிறகு என்ன செய்கிறது. டிவி இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியலை. சுடக்கூடிய ஒரு கொஞ்ச நேரம் போட்டு விட்டுட்டு சமைக்கலாம். இல்லாட்டிக்கு ஒரு என்னோடைய நானே அவளோட இருக்கணும் விளையாடுறதுக்கு. நல்லா காற்று வாங்குறீங்க போல இருக்குது. காகத்தோட விளையாட்டு முடிஞ்சுதான். நீ போலோட புட்பால் மேட்ச் நடக்கிறபடியாக அவங்க அந்த புட்பால் எல்லா நாட்டின் இதுவும் பதிச்சொரு போல் போட்டிருந்தாங்க. அந்த போல் வாங்கிட்டு வந்தது. ஆப்பிள் மரத்தில் வேறுங்க போல் ஆப்பிள் காய்கள்னு சொல்லி. இது வந்து அந்த பச்சை ஆப்பிள் மரம் தெரியா காய்களாக இருக்குது. அவள் விளையாட வரட்டுமா. நான் போலறியா அவள் இந்த பக்கம் மூடி வர்றதும் இருக்கிற. அவள் ஒரு எண்ணம் வந்தால் தான் போல தட்டி விளையாடி கொண்டு நிற்பா. என்ன சட்டம்? இப்போ வரப்போது வீட்டை போமா. இங்கே திருப்பி பாருங்க, மரம் தெரியாத காய்கள். குலையா முந்திரிக்காய், ஆப்பிள் காய். சுரக்குட்டி அங்கே ஒரு ஆண்டு வேணும். நிறைய இருக்கிறதா ஒரு கிளையா காட்டுவோம்னு பார்த்தா எட்ட மாட்டேன்டுது. ஆனால் பதிவாக தான் இருக்குது. கீழே ஒரு காய் பாருங்க. அப்படி குள்ள நிறைய ஒரு கட்டிலே நிறைய காய்களாக காய்ச்சிருக்குது. இது ஒரு அளவான பிஞ்சில் இருக்கும்போது சாப்பிடவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் முத்திட்டேன்னா மாத்தன்மையாக இருக்கும். இந்த தீபம் என்னங்க நல்லா இருக்கும். சாப்பிட்டு பாருங்க, நான் சாப்பிட போகிறேன்.
என்னன்னா Girl. கேர்ள். என்னம்மா என்னம்மா Lion. ஆரஞ்சு. இது என்னம்மா என்னம்மா அது Queen. இது என்னம்மா No. என்னண்ணா No. இது என்னம்மா No. ரோட். Good, good, good. குட் குட். இது என்னம்மா Game. மற்ற என்ன முண்டை காணையில் சொல்கிறதுக்கு பிடிச்ச கலர்ஸ் பாபன். Nama. Bear. ப்ளவு. என்ன மொந்து இது என்னம்மா Bear. ப்ரௌன். காணும் மூஞ்சு. Eh. முடிஞ்சடா இங்கே தான் டிவி வாங்கினாங்க. உருளிக்கொள்ள இருக்கிற போஸ்ட் பாருங்க, பார்த்து கொண்டிருக்கிறேன் டிவி. ஒரு அளவான டிவி பார்த்தோம், ஒரு 300 ஃப்ராங்க். அப்படி அது கொஞ்சம் இருட்டாக இருந்துச்சு அந்த டிவி. அதனால் அதை விட்டுட்டு கொஞ்சம் பெரிய டிவியாக பார்க்குறோம். வாங்குறத ஒழுங்கா நல்ல டிவியாக வாங்கலாமண்டு. இந்த டிவி தான் வாங்கினாங்க, ஃபிலிப்ஸ். இப்போ வீட்டை கொண்டாந்து எல்லாம் செட் பண்ணுறேன். செட் பண்ணிவிட்டு வெளியே போகிறோம். திரும்ப சுடக்கூடிய குளிக்க விட போகிறோம். நல்ல வெயில் அடிக்குது, கொண்டு போய் இருக்கா குளிக்க விடலாமன்ட்டு. இதில் அக்கே பாப்பும் அவாவுக்கு போமஸுமாக்குறோம் சுடக்குட்டிக்கு. இது வந்து ஸ்மீட வீடிகோனில் இருக்குது இந்த கடை. நல்லா இருக்கு. நான் இதில் மில்ஸ் புக் பக்கத்தில் வாங்குற மாதிரியே இருக்குன்னு டேஸ்ட் அப்படி இருக்கு. சாப்பாடை வாங்கிட்டு குளிக்கிற இடத்துக்கு போகிறோம் சுடக்கூடிய கூட்டிகிட்டு. இன்றைக்கு வெளியே போகுது, வீட்டில் சமையல் இல்லை, இன்றைக்கு ஃப்ரீ. அவாக்கு போமஸுக்கு மேலால் சோஸ் ஊற்றினது பிடிக்க இல்லையா. சுடர்குட்டி குளிக்க தொடங்கிட்டா. இப்போ கொஞ்சம் நிறைய நேரமாக குளித்து கொண்டுக்கிறா, வர மாட்டா வம்பளியில். அவளோட குளிச்சாக்கள் எல்லாம் போயிட்டினோம், சின்னாக்கள் நிறைய பேர் நின்றவே போயிட்டினோம். இவா தான் வர மாட்டேன்றா. அப்பா உடனே தண்ணி பறிக்கிறார், ஆளுக்கு வெயில் தானே, எனக்கு கொஞ்சம் தண்ணி பறிக்கி விட்டுக்கிடாக்கு. அங்கேயும் சுறாக்குட்டியை தேடி காகம் வந்துட்டு பாருங்க. சுறாக்குட்டி காகத்தை கண்டாலே விளையாட்டுத்தான். புறா நிற்கிது. நல்லா குளிப்பு தான் சுறாக்குட்டிக்கு. அங்கால சின்னாக்கள் எல்லாம் குளிக்கணும். மட்டாக்கள் எடுக்கக்கூடாது தானே, அதுதான் சுடாக்குட்டி எடுத்து போடுவோம்னுட்டு எடுக்கிறேன். வளர்ந்த பிறகும் பாப்பா தானே, அவளை குளிக்க விட்டுட்டு நேராக வீட்டுக்கு போகிறது தான். இது தண்ணிக்குள்ளே போய்கொண்டே இருக்கும், திருப்பி புது தண்ணி வந்து கொண்டிருக்கும். அப்படி அங்கே நிறைய குட்டீஸ் எல்லாம் குளிக்கிறேன்ட்டு குளிக்க விட்டுட்டு வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் டிவி போட்டுக்கிடா காலுக்கு. இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு அழகான காணொலியில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லோருக்கும் மிக்க நன்றி.